அந்த நண்பர்களே, நாம் பாகத்தில் பார்த்தது போல ப்ரூனோ தனது பாட்டிக்கு குப்பை மந்திரியின் அனைத்து செயற்பாடுகளை பற்றி சொல்கிறான். பிறகு ப்ரூனோ தனது பாட்டிக்கு, அந்த குப்பை மந்திரி நமது மாடியின் கீழே உள்ள மாடியில் தான் வாழ்கிறாள், எனவே நான் அங்கு இருந்து எளிதாக அந்த மாய மருந்தை கொண்டு வரலாம் என்று கூறுகிறான். அங்கு இருந்து ப்ரூனோ மிகச் சுத்தமாக அந்த மாய மருந்தை திருடுகிறான். ஆனால் அவரது பாட்டி அவரை மீண்டும் கூண்டில் வைத்து மேலே இழுத்து கொண்டால் அந்த குப்பை மந்திரி அவர்களை பிடிக்கிறாள். ஆனால் பாட்டி அவரை உரையாடலில் சிக்க வைத்து ப்ரூனோவை மேலே இழுத்து விடுகிறாள். பிறகு இரவில் மந்திரிகளுக்காக தயாரிக்கப்படும் சூப்பில் ப்ரூனோ அந்த மாய மருந்தை சேர்க்கிறான் மற்றும் அங்கு இருந்து வெளியே செல்கிறான். இப்போது அனைத்து மந்திரிகள் உணவு கூடத்தில் வந்து சூப்பை குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது 11 மாறி எல்லோரும் எலிகளாக மாறுகிறார்கள். ஆனால் குப்பை மந்திரி சூப் குடிக்காததால் காப்பாற்றப்படுகிறது. பிறகு ப்ரூனோ தனது பாட்டியுடன் அந்த மந்திரியின் அறையில் வருகிறான். ஆனால் அப்போது அவர்களின் பின்னால் அந்த குப்பை மந்திரியும் வருகிறாள். பிறகு அவர்கள் சேர்ந்து புத்திசாலியாக அந்த மந்திரியை கூட எலியாக மாற்றுகிறார்கள். பாகம் 1 மற்றும் 2 இணைப்புகள் உங்களுக்கு கருத்தில் கிடைக்கும்.